சொல்றேங்க. என்ன மீனா? 5ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா, நீங்க உடனே வரணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆமா, அவங்க வேலையை அவங்க கவனிச்சாதான் நாட்டுக்கு நன்மை. புறப்படுங்க. தங்கக்கு உடம் எடுத்து ராஜாத்து தண்ணிக்கு போறவன். நீ எங்கடா போற? ஒரு சின்ன விஷயம், எனக்கு அர்ஜென்டான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு என்னடா அர்ஜென்ட் வேலை? ஏய், யாருக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம போறதுதான்டா என்னுடைய அர்ஜென்ட். எனக்கு தெரியும், போ. ஆமா, உனக்கு என்ன? சரி, எனக்கு அர்ஜென்ட், நான் வந்து பேசுறேன். போ. என்னங்க இது? இப்படியா வெத்தலைய மடிக்கிறது? இவ்வளவு சுண்ணாம்பா? வாய் வெந்து போகாது? எனக்கு பழக்கம் இல்லை பாருங்க. ஆமாம் பாவம், யாராவது வெத்தலையை மடிச்சு கொடுத்தாதான் போட்டுக்கிற பழக்கம் அதிகமோ என்னமோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்படி அளவு தெரியாம சுண்ணாம்பு தடுவிக்கிறது, அப்புறம் வாய் வெந்து போறது, இந்த வேதனையை வேண்டாமனு ஒரு பீடா வாங்கி போட்டுக்கிறது. என்னங்க, நல்ல சிவந்திருக்கா பாருங்க. பிரமாதம், ரொம்ப நல்லா சிவந்திருக்கே. உதடு நல்லா சிவந்தா? சிவந்தா? ஒண்ணும் இல்ல. சொல்லித்தான் ஆகணும். உதடு நல்லா சிவந்தா? மனைவி மேல ரொம்ப ஆசைன்னு சொல்லுவாங்க. பொழைச்சேன், மனைவி மேல தானே. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கல்யாணம் ஆகாதவங்க வெத்தலை பாக்கு போட்டு கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஓ, அதுவா? ஆமா, கல்யாணம்னா உங்க அபிப்பிராயம்? உங்க அபிப்பிராயம்? கல்யாணம்னா வெறும் தாலி கட்டுறது மட்டுமில்லை, இதயங்கள் கலந்து உள்ளங்கள் ஒன்று சேருவதுதான் உண்மையான கல்யாணம். உள்ளங்கள் ஒன்று சேரலன்னா தாலியை கட்டு தூரம் எரிஞ்சிடலாமா? அப்படி நான் சொல்ல தயாரா இல்லை. இருந்தாலும் மனசு ரொம்ப சஞ்சலமானது. ஒண்ணு சேர்றதும் விட்டு போறதும் வினாடிக்கு வினாடி மாறலாம். அதனால நான் தாலியை தான் பவித்திரமானதா பாவிக்கிறேன். ஆமா ஆமா. அது சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? பாத்தீங்களா, வெத்தலை போட்டா ஜீரண சக்திக்கு நல்லதுமாங்க. ரொம்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வெத்தலை போட்டா கூட போதும், அரை மணியில ஜீரணம் ஆயிடும். சரோஜா, இத வந்துட்டேன். என்ன அண்ணே, எதுக்காக அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? பொழுது போச்சு, சாப்பிடவா. அப்பா அம்மா வரட்டும். அவங்க இப்ப எங்க வர போறாங்க? ராமாயண நாடகத்துக்கு போனவங்க வரத்துக்குள்ள விடிஞ்சு போயிடும். விடிஞ்சா விடியட்டும், இப்ப எனக்கு பசிக்கல. இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்களே, காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்னவோ எனக்கே புரியல. புரியாத ஆனந்தத்துல தான் சுவையான காரணம் இருக்கு. இல்ல, காரணம் புரியாத ஆனந்தம் தான் இனம் புரியாத இன்பத்தை தரும். அதுவும் நிஜம்தான். என்னங்க இத பாருங்க, நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏன்? நீங்க அப்படி கூப்பிடுறது என்னமோ மாதிரி இருக்கு. ஓஹோ, பின்ன என்னன்னு கூப்பிட்டு சொல்றீங்க? அது மறுபடியும் சரோன்னு கூப்பிடுங்க. அப்படி பிரியமா கூப்பிடுறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையா? ஆட்சேபனை இல்லை, ஆனந்தம். சரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஏதாவது வேலை இருக்கா? ஒண்ணுமில்ல. அப்படி இருந்தாலும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. எவ்வளவு நேரம் வேணும்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. எதுக்காக? எதுக்காகவா? நிலாவுல உட்காரணும்னு எதுக்காக தோணுது? சரி, அப்ப மாடிக்கு போய் நிலாவிலேயே உட்காரலாம். வாங்க போலாம். இல்ல இல்ல, வா போலாம். சரு, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது?
எப்பவோ சிறு வயசுல எனக்கு புத்தி தெரியாத சமயத்துல நடந்தது. எதுவானாலும் நல்ல விஷயமா இருந்தா சொல்லுங்க. நல்லதோ கெட்டதோ நான் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு நல்லதா இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க சொல்லவே வேண்டாம். எழில் சொட்டும் இந்த இன்பமான நிலவை ஆனந்தமா அனுபவிக்கிறத விட்டுட்டு ஏன் மனசை கெடுத்துக்கணும்? ஆனா அதை சொல்லாம மறைச்சிட்டேன்னு எப்பவாவது நீ என் மேல குறை சொன்ன? அப்பா சும்மா இருங்க. குறையும் சொல்ல மாட்டேன், கோபம் கொள்ள மாட்டேன். இத பாருங்க, நிலா இவ்வளவு குளிர்ச்சியா இருக்குதே, ஏன் சொல்லட்டுமா? உள்ளம் கொந்தளிக்க. ஆஹா மீனா, இந்த நிலவொளியிலே உன்னுடைய துல்லியமான மல்லிகைப்பூ போன்ற அந்த உடையிலே உன்னை பார்க்கும் பொழுது ஆஹா, பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். இந்த வர்ணனை போதும். என்னை இப்ப எதுக்கா கூப்பிட்டீங்க? நீங்க இந்த மௌத்தார்கனை வச்சுக்கிட்டு ஊதுற ஊதுக்கு அங்க வந்திருந்தாலும் அடுப்பு ஊதி இருக்கலாமே. அங்க வந்திருந்தா அவர் துப்பாக்கியால ஒரே ஊதி ஊதி போட்டுருவாரு. மீனா, மீனா இப்படி வாயேன். எதுக்கு? கிட்ட வாயேன், ஒரு விஷயம் இருக்கு சொல்றேன். எட்டி நின்ன சொல்லுங்க. கொத்திருச்சு கொத்திருச்சு குத்திருச்சா? கொத்திருச்சு. என்னங்க? கொத்திருச்சு கொத்திருச்சு கொத்திருச்சு. புறா வச்சிருங்க, கொத்திருச்சு. இந்த புறாவானா? இந்த புறா அல்ல, என்னை தேடி வந்த புறா, என்னுடைய சொந்த புறா. கைய விடுங்க. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் இருக்கும் போது உனக்கு என்ன பயம் மீனா? அது இல்லைங்க, நான் ஒரு புத்திசாலி பொண்ணு நினைச்சு அவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. டாக்டர் தயவால எனக்கு நர்ஸ் வேலையும் கிடைச்சிருச்சு. நம்ம 2 பேரையும் இந்த நிலைமையில அவங்க பார்த்தா எந்த தாத்தா அவர் பாக்குறவர்? அங்கதான் ஒருத்தர் வெளியே. அதான் இவ்வளவு தைரியமா பேசுறீங்களா? அது என்னமோ மீனா, உன்னை பார்க்காம உங்ககிட்ட பேசாம என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது மீனா. அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே, ஆனந்தம் தேடுதே. உறவோடு ஓடியாடி உயர்காதலாலே உவந்தே மென்மேலே. அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே, ஆனந்தம் தேடுதே. ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா, அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே, ஆனந்தம் தேடுதே. ஆ
இன்னலாக தோன்றும் மின்னல் இடைமறித்தாலும் இடியெதிர்த்தாலும் கண்மணி தாரகை தன்னை கைவிட நின்றே களிபோடு சென்றே அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே ஆ வந்துட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது? எதுக்கு நீ பயப்படுற? நம்ம தான் தோட்டத்துல இருக்கிறோமே, அவங்க இங்க பார்க்க முடியாது. ஆனா மாடி மேல சேகர் இருக்கான், அவருக்கு தான். சேகர், என் கரு பெரியவர் வராரா, இங்க போய் மறைஞ்சுக்க. ஏண்டா அப்படி பதற? பரவாயில்ல, சும்மா அவன் டேஞ்சர் வருதுனா. அவர் வெறுங்கையோட வரல, கையில துப்பாக்கி தூக்கிட்டு வராரு. சுட்டாலும் சுட்டு போடுவாரு. அப்படியா? சரி, டேய் நீ நின்னு பாட்டு. என்ன சுட்டு விட்டா? ஏண்டா சுடுவாரு? நீதான் இந்த வீட்டுக்கு வருங்கால மாப்பிள்ளையாச்சே. பாரு, நீ சும்மா வாய் மட்டும் ஆசை, நான் பாடுறேன். டே டே, அநியாயம்டா, அக்கிரமண்டா. ஏய், ஆபத்துக்கு பாவம் இல்லடா. என்ன தெரியுமா இது? கண்ணு, நீ சொன்னது உண்மை இல்ல, ஒரே ஷாட், நீ ஆல் அவுட். என்னங்க சுமாரு. ஆகாய வீதியில் அந்தோ மின்னல் மின்னுதே, ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு எடுக்குதே, ஆனந்தத்தை கெடுக்குதே. ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு எடுக்குதே, ஆனந்தத்தை கெடுக்குதே. ஆகாய வீதியில் அந்தோ மின்னல் மின்னுதே, ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு எடுக்குதே, ஆனந்தத்தை கெடுக்குதே. இல்லங்க, அட மிஸ்டர் கைலாசம். நீங்க மாப்பிள்ள எங்க எங்க? டேய், என்னடா வளர்ற? ஆஜி டைம் உனக்கு. கண்ணை மூடு, கடவுள் நினைச்சுக்க. எதுமா எதுமா என் கண்ணால பார்த்தேன். எதுமா இன்னும் போய் பேசுற? என் கண்ணால நான் பாக்கல, என் கண்ணை விட உன் கண்ணு வசதியா? போகட்டுங்க, பாவம் ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டான். சரி, அம்மா சொன்னாங்க, உன்னை விட்டுட்டேன். போ, போயிட்டு போ. வாயடா, உழைக்க தெரியாதவன. ஆமா, என்ன கலாட்டா? அதுல மாப்பிள்ள, சரோஜாவும் அந்த சேகரம் பாடிட்டு இருக்காங்கன்னு எங்கிட்ட வந்து சொல்றாங்க. அதுவும் எங்கிட்ட என்ன திமிரு இவனுக்கு? மாப்பிள்ள, உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த ராத்திரி டைம்ல, அதுவும் இந்த பழையில பாடிட்டு இருக்கிறது மாத்திரம் எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்க அப்பா கிட்ட எழுத போறேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி. இவருக்கு என்ன ஆகார கோளாரா? மாப்பிள்ள, அத்தே, இவ்வளவு நல்ல பாட்ட பாதியில ஏன் நிறுத்திட்டீங்க? பூர்த்தியா பாடி முடிச்சிட்டு வாங்க. சரிதான், இதுக்கும் ஆகார கோளாறு தான். தேங்க்ஸ் டாக்கை, மெனி மெனி தேங்க்ஸ். ஐயா, பாட்டை ஏன் பாதியோட நிறுத்திட்டீங்க? நல்லா பூர்த்தியா பாடி முடிச்சிட்டு வாங்க, நான் வரேன். சரோஜா, ஒரு விஷயம் சொல்றேன், கோச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க அண்ணா. நீ சேகர விஷயத்துல கொஞ்சம் வரம்போட நடந்துக்கிறது நல்லதம்மா. என்னண்ணா நீங்க பேசுறது? ஒண்ணும் இல்லம்மா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யறதுல என்ன பிரயோஜனம்? அதுக்காகத்தான் நான் முன்னாடியே சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, யார் சொன்னாங்க நான் வரம்பு மீறி போறேன்னு? யார் சொன்னாலும் உன் நன்மைக்குத்தானே சொல்லுவாங்க. என் நன்மை என்னை விட, அப்பா அம்மா விட மத்தவங்களுக்கு அதிகமா தெரியுமா? தெரிஞ்சதுனால தானே சரோஜா சொல்றாங்க. அண்ணா, உங்ககிட்ட யார் சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இனிமேலாவது அவங்க வரம்பு என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. எதுக்கு சரோஜா இவ்வளவு ஆத்திரப்படுறேன்? நீ யாரு என்ன சொன்னாலும் சரி, அவர் சொல்றதை முழுக்க கேளு. பிறகு உன் இஷ்டம் போல் நட. எப்போ என்ன இஷ்டம் போலதான் நடப்பேன். இது வரைக்கும் அப்பா அம்மா கூட என்ன இப்படி கேட்டதில்லை. இது இவ்வளவு தூரம் வந்ததுனால சொல்றேன், கேளுங்க. நானும் சேகரம் ஒருத்தர் காதலிக்கிறோம், கல்யாணமும் செய்துக்க போறோம். அந்த சந்தர்ப்பம் உனக்கு இல்லைங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டி வந்து. சரோஜா,
ஏன் எதுக்கு இல்ல? உனக்கு 7வது வயசுலயே கல்யாணம் ஆயிடுது. அப்பா அம்மா கூட தெரியாம சொந்த அத்தை பிள்ளைக்கு பாட்டி உன்னை கல்யாணம் செய்து வச்சாங்க. ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு சாரதா சட்ட பிரகாரம் செல்லாதுன்னு கல்யாணத்தை ரத்து செய்துட்டாங்க. இப்போ உனக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டு வராங்க. அண்ணா, நிஜம்தானா? நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தானா? இது மாதிரி விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா சரோஜா? அன்னைக்கு ஆத்திரத்துல அம்மா உன் கழுத்திலிருந்து கழட்டி எறிந்த உன்னுடைய புனிதமான மாங்கல்யம் இதோ சரோஜா. வேதனைப்படாதே சரோஜா. உன்னுடைய உணர்ச்சியையும் உள்ளத்தின் எழுச்சியையும் நான் புரிந்து கொண்டேன். இது உனக்கு அக்னி பரீட்சை. இருப்பினும் இதில் நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உண்மையை உணர்ந்தவள் நீ. இந்த மாங்கல்ய பலம் உன்னை அளிக்கும். வருந்தாதே அம்மா. அலங்கார தாரகையோடு அசைந்தோஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடு. அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமா? ராஜா, நீ கூட அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. ராஜா, சரோ பல்லாண்டு சிரஞ்சீவியா ஆனந்தமா வாழணும். இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் என் மனப்பூர்வமா அளிக்கிற ஒரு சிறு அன்பு பரிசு. மனசு ரொம்ப சஞ்சலமானது. ஒண்ணு சேர்றதும் விட்டு போறதும் வினாடிக்கு வினாடி மாறலாம். அதனால நான் தாலியத்தான் பவித்திரமானதா பாவிக்கிறேன். கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம் பெரிய பொம்பளையா ஹலோ. ஓ, மிஸ்டர் சேகரா? சரோஜாவியா? கூப்பிடுறேன். ஜஸ்ட் மினிட். சரோஜா, சரோஜா. என்ன சரோஜா, தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது? உனக்கு போன் வந்திருக்கு பாரு. ஹலோ, சரோஜா கிட்ட பேசுங்க. பேச சரோஜா. ஹலோ சரோ, ஏன் பேச மாட்டேங்கிற? அப்பா, என்ன இது பிடிவாதம்? ஹலோ சரோ. நான் தான். என்ன சரோ, என்னமோ மாதிரி பேசுற? உடம்பு சரியில்லையா? இல்லைங்க, இப்போதான் வந்தேன். இல்ல, பொய் சொல்றேன். பேச்சு தடப்படுது, குரலே சரியில்லை. என்ன சரோ, சொல்ல மாட்டேன்? இல்ல, நிஜமா தான். எனக்கு ஒண்ணும் இல்ல சேகர். இப்போதான் தூங்கி எழுந்தேன், அதனாலதான். சரோ, இது டெலிபோனா போச்சு. இதுவே டெலிவிஷனா இருந்தா நிஜம் எதுன்னு கண்முன்னே தெரிஞ்சிருக்கும். இப்ப எதுக்கு போன் செய்தீங்க சேகர்? ஒண்ணுமில்லை, இன்னைக்கு சாயந்தரம் சினிமா ப்ரோக்ராம் இருக்கு, அதை உனக்கு ஞாபகப்படுத்தலாம்னு. சரோ, எப்போதான் இந்த சாயந்தரம் வருமோ? இன்னைக்கு ஏன் இந்த பகல் இப்படி நீண்டுகிட்டு போவதோ தெரியலையே. மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. மீனா, அந்த பாட்டை நிறுத்து. அப்ப நீ ஏதாவது பேசு. எவ்வளவு நேரம் தான் உன் முகத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறது?
நான் படிக்கணும். ஆமா பாவம், இப்போ உனக்கு பரீட்சை இல்ல. நீ எப்படி படிக்கிறியோ பாக்குறேன். அதோ அவரும் வராரு. சரோஜா நீ இரு, நானே போறேன். எனக்கு தலைவலியா இருக்கு. மீனா, சரோஜா ஏன் இப்படி திடீர்னு எழுந்து போயிட்டா? என்னமோ தெரியலங்க, காலையில இருந்தே அவ ஒரு மாதிரியா தான் இருக்கா. காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்க. தனக்கு தானே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டுல யாரையும் காணமே, எங்க போயிட்டாங்க? சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரோஜாவை கொஞ்சம் வர சொல்றியா? கூப்பிடாரு சரோஜா. தலைவலியா இருக்குன்னு சொல்லல. நான் எதுக்கு சொல்லணும்? நீயே வந்து சொல்லு. அவரு மனசு நோக வைக்கிற பாவம் எனக்கு எதுக்கு? அப்படின்னா இதை அவர்கிட்ட கொடுத்துரு. சரோஜா, என்ன இது உங்களுக்குள்ள மனஸ்தாபம்? காதல்ல இப்படி சின்ன சின்ன ஊடல் ஏற்படுறது சகஜம். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இன்பமா இருக்கும். வளர்த்துக்கிட்டே போனா நல்லா இருக்காது. வா சரோஜா. மீனா, தயவு செய்து போ. அது அவர்கிட்ட கொடுத்துரு. போ மீனா. இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. வேற என்ன சொன்ன? தலைவலியா இருக்கான், வர முடியாதுன்னு சொன்ன. சரோ, சரோ, சரோ. சோகந்தானோ யாரோடு நான் சொல்வேனோ, வளம் பெறும் காதல் மலராது போமோ. மானே உன் ஆசை மணவாளன் நான் என்றே, மானே உன் ஆசை மணவாளன் நான் என்றே, மாண்போடு கூறவே வகையேதும் காணேனே.
வளம் பெறும் காதல் மலராது போமோ மாறாத சோகம் தானோ யாரோடு நான் சொல்வேனோ வளம் பெறும் காதல் மலராது போமோ. என்னங்க கல்யாணத்துக்கு நாள் வைக்க நாளைக்கு வரதாக சம்பந்திங்க கருதாச்சு போட்டிருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க அந்த அம்மா கூட்டிட்டு வர போறீங்களா? இதெல்லாம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு தானான்னு கேக்குறேன். அதுவும் ஒரு வகையில நிஜம்தான். பெரியம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க மக கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்களே. இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு அப்படின்னு வைத்தியம் கூட செய்யாம அவங்கள விட்டுட்டு சொல்லியா? அது இன்னும் கவனம் இல்லைங்களா? 10 பேரு 10 விதமா பேச மாட்டாங்க. அது உங்களுக்கு தானுங்களா ஆகுமானா? இத பாருங்க, முடிவா நான் உங்களுக்கு சொல்றேன். வேணும்னா 1000 டாக்டரை கூட்டிட்டு போய் நீங்களும் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிச்சு பாருங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. அம்மா எப்ப பார்த்தாலும் பணம் பணங்கிறீங்களே, உங்களுக்கு பணம் தானே பெருசு, மனுஷங்க தேவையில்லை? தேவையில்லடா, எனக்கு வேண்டியது என் மகளுடைய கல்யாணம். இத பாருங்க, இப்ப நீங்க அந்த அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அப்புறம் என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. ஆமா, கேட்டியா சுப்பையா? என்னத்தை இருந்தாலும் பொம்பளைங்க தானே. அப்பா நீங்க என்ன முடிவு செய்றீங்க? நான் என்னடா முடிவு செய்யறது? இதான் எல்லாத்தையும் நேரடியா கேட்டுட்டே இருக்கியே. எப்பவும் இருக்கிறதானப்பா இதெல்லாம். இத பார் வேணும், பிடிவாதத்துல உங்க அம்மாவை மிஞ்சினவ எங்க அம்மா. உன் கல்யாணத்துக்கு வர சொல்லி அவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேட்டேனே, வந்தாளா? அதுக்காக நாம மூர்க்கத்தனமா நடந்துக்கிறதா? அங்க பாட்டி சாய கிடக்குறாங்க, ஆலோசனைக்கு ஆக்ரோஷத்துக்கு இதுதான சமயம்? என்ன என்னடா செய்ய சொல்ற? எல்லாருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் சாகுறேன். அப்பா என்ன இருந்தாலும் அவங்க உங்களுடைய தாய், என்னுடைய பாட்டி. பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாட்டி திக்கில்லாம சாகணுங்கிறீங்களா? வேணும், அப்பா நான் ஒரு டாக்டர், வைத்தியம் இல்லாம மனுஷங்க சாகிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இன்னைக்கே போய் பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தானே உங்களுக்கு தொல்லை. நான் என் ஆஸ்பத்திரியிலே அவங்கள வச்சுக்கிறேன். வேணும், முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு செய்யற காரியம் அவ்வளவு நல்லதில்லை. என்ன சொல்றேன்? உங்களை வாயை மூடிக்கிட்டு சும்மா கிடக்க சொல்றேன். என்ன சொல்லிவிட்டான். இந்த 50 வருஷம் சர்வீஸ்ல இன்னைக்கு இந்த மாதிரி பேச்ச கேட்க வேண்டி வந்தது. போட்டும் சுப்பையா, ஏதோ சின்ன பையன். ஆமா, சின்ன பையன் தான். மேற்கொண்டு நான் வர்றேனுங்க. இத பாருப்பா வேணும், அம்மாவை கூட்டிட்டு வா. ஆனா ஹாஸ்பிட்டல் மட்டும் விடாது. எப்படி போய் எப்படி வரும்? பெத்த தாயை கவனிக்காம போயிட்டான் என்ற கெட்ட பேரை என்னால் தாங்க முடியாது. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு, நடக்கிறத நடக்கட்டும். சரிப்பா. ஹலோ, யாருங்க நீங்க? ராங் நம்பர் ப்ளீஸ். மீனா மீனா மீனா, நான் தான் நான் தான் நான் தான் நான் தான். இருதயத்தை கேளு, அது சொல்லும். அது இப்ப இங்க இல்ல. கரெக்ட் மீனா, ரொம்ப கரெக்டா சொன்னேன். உங்க இருதயம் தான் என்கிட்ட இருக்குதே. அப்படியா? அத காணோம்னு நான் தேடிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான் இருக்கா? இந்தாங்க, மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். மீனா மீனா மீனா, அப்படி ஒண்ணும் செய்துப்படாத. நான் கொடுத்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம காதல் பூங்காவுக்கு வந்தீங்கன்னா. அது இங்க இருக்கு காதல் பூங்கா? அதான் உங்க வீட்டுக்கு பக்கத்து ஓட்டம். ஐயோ, வேலையை விட்டுட்டா வர்றது? மீனா மீனா, வாழ்க்கையில இத மாதிரி சந்தர்ப்பம் ஒன் டைம் தான் கிடைக்கும். அதை பயன்படுத்தாம விடவே கூடாது. இன்னைக்கு சாயந்தரம் பூங்காவுக்கு வந்தீங்கன்னா அதுல எவ்வளவு லாபம் இருக்குங்கிறது அங்க வந்த உடனே தான் தெரியும். உன் இருதயத்தோட என் இருதயத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன். வரியா? என் கண்ணு இல்ல, என் தங்கம் இல்ல, என் பொண்ணு இல்ல. சும்மா இருங்க, சாயந்தரம் வரேன். மை டியர் மீனா, ஓ ஐடியா என்ன? கண்ணே மை டியர் மீனா, ஐடியா என்ன? வதைப்பது தானா, என்னை வதைப்பது தானா? மை டியர் சாரு, நீ யோசிச்சு பாரு. ஆஹா, மை டியர் சாரு, யோசிச்சு பாரு. வதைப்பது யாரு? சும்மா
இருப்பதும் எதனாலே? சோதனை செய்தாலே தாங்காது இனிமேலே, சோதனை செய்தாலே தாங்காது இனிமேலே, சொல்லாலே அம்மாடி கொல்லாதே நல்லாலே. மை டியர் மீனா, ஓ ஐடியா என்ன? ஜாலியாய் வாழலாம் சரியன்னு சொல்லு, வீட்டுக்கு எஜமானி ஆக்குவேன் உன்னே, பெரும் பேச்சு பயனாக எண்ணாதே என்னே. மை டியர் மீனா, ஓ ஐடியா என்ன? வாய்ப்பந்தல் போடும் மனம் மாறி பின்னாலே திசை தப்பி ஓடும். மை டியர் சாரு, ஆஹா மை டியர் சாரு, யோசிச்சு பாரு, வதைப்பது யாரு, சும்மா வதைப்பது யாரு? நீங்க ஏன் இப்ப தீர்றீங்க? பாம்பு போயிடுச்சுங்க, பாம்பு போயிடுச்சுங்க. ஆமாடா, பாம்பு போயிடுச்சா? ஏம்மா என் தாயே, என்ன நீ காப்பாத்தனமா? 7 ஜென்மத்துக்கு நான் இதை மறக்க மாட்டேமா, மறக்க மாட்டேன். நீங்க கூட தான் மிந்தி ஒரு தடவை என்ன காப்பாத்திருக்கீங்க. அடே, அதை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கிறியே, நீ நல்ல நன்றி உள்ளவா. நான் இப்பவே எங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதி உனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்றேன். ஐயா, அவர் மகா முரடன் ஆச்சுதே. வேண்டாம், நானே ஆசீர்வாதம் பண்றேன். நீ வாழ்க வாழ்க வாழ்க. இனிமே பயம் இல்ல பாட்டி, உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். சரோஜா, இப்ப மருந்து கொடு, கொஞ்ச நேரம் பொறுத்து பழரசம் கொடு. அண்ணி, நீ போய் பழரசம் கொண்டு வா. சரி. மருந்து சாப்பிடுங்க பாட்டி. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லையம்மா. ஏதோ மறைக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்களா? இந்த புடவையை பார்த்ததும் ஏதோ ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது? சொல்லுங்க பாட்டி. உன்னுடைய கல்யாணத்தில் நீ இந்த மாதிரி புடவைதான் அம்மா உடுத்துக்கிட்டு இருந்து. அதேதான் பாட்டி இதுவும். அதுதானா இது? இன்னும் வச்சிருக்காங்களா? எங்கேயாவது தூரம் எரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். புடவைய தூரம் எரிஞ்சிட்டா அந்த புனிதமான பந்தம் தீர்ந்து போயிடுமா பாட்டி? என் செல்லமே, உன்னுடைய 7வது வயசுல நடந்த அந்த கல்யாணம் இன்னும் உனக்கு நினைவிருக்கா அம்மா? இல்ல, மறந்து போயிட்டு. வேணு அண்ணாதான் அதை ஞாபகப்படுத்தினார். ஏதோ மங்களா கொஞ்சம் நினைவுக்கு வந்தது. நல்ல சமயத்துல அண்ணா அது சொன்னார். இல்லைன்னா எந்த தவறான பாதையில நான் அடி எடுத்து வச்சிருப்பேனோ, எவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் ஆளாகி இருப்பேனோ.
இல்லம்மா, நீ என்னைக்கும் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாட்டி, இப்போ அவர் எங்கே இருக்காரு? இங்கேதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஊர்லயா? ஆமா. எங்கே தங்கி இருக்காரு? அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதம்மா. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வர சொல்லி வேணுகிட்ட கூட சொல்லிருக்கேன். என்னமோ பாட்டி, அலைகடல்ல தத்தளிக்கிற துரும்பு போல ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை. அப்படி சொல்லாதேம்மா. கடவுள் இருக்காரு. உன் புருஷன் கிட்ட உன்னை எப்படியும் சேர்ப்பாரு. நீ தைரியமா இரு. யாருக்குடிமா பழரசம்? பாட்டி அம்மாவுக்கு. அண்ணி, பழரசம் எங்க? இதோ. அட, கிளாஸ் காலியா இருக்க. என்ன இருக்கும்? அம்மா குடிச்சிருப்பாங்க. ஆமா, நான் தான் குடிச்சேன். ஏன் குடிக்க கூடாதா? கூடாதுன்னு யாரம்மா சொன்னாங்க? பாட்டிக்காக வச்சிருந்ததேன்னு சொன்னேன். வச்சிருந்தா என்னவா? பழரசம் இல்லாம அந்த பெருந்தை பழைக்க மாட்டாளாமா? சாகுறவங்க அமிர்தமே ஊத்தினாலும் கூட பழைக்க மாட்டாங்க. அப்படின்னா கொஞ்சம் விஷம் ஊத்தி கொடுக்கறதானே? ஏன் அந்த ரசத்தை தான் எடுத்து குடிக்காம வேற வீட்டுல பழமே இல்லையா? என்ன இல்லாம என்ன, எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொட்டுறதுக்கு இதெல்லாம் தர்ம சத்திரமா? அம்மா, ஏம்மா இப்படி பேசுறீங்க? பாட்டி சாப்பிடுறது எங்க தாத்தா சம்பாதிச்சு சொத்து. நல்லா தெரியுது. போதா குறைக்கு பொன்னியம்மன் நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? என் குழந்தைகளை கூட எனக்கு ஆகாம பண்ணணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவ இந்த வீட்டு வாசப்படியில கால வச்சா. இப்ப ஜெயிச்சுட்டா. இன்னும் 4 நாள் போனா என்ன கூட இந்த வீட்டை விட்டு துரத்துங்க. என்னைக்கானாலும் நீங்கள்லாம் ஒண்ணு, நான் தான் ஆகாதவ. அப்பா, பாட்டி ஆஸ்பத்திரியே வச்சிடுவோம்ப்பா. வேண்டாம்மா. 30 வருஷம் நரகம் இது. இன்னைக்கு என்ன புதுசா? அவளுக்கு புத்தி வராட்டாலும் எனக்கு இது பழக்கமாயிடுச்சு. ஹலோ சரோ, நீதானே? சரோ, எவ்வளவு நாளா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? வேண்டாங்க, எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். சரோ, என்ன சரோ, என்ன இப்படி மாறி போயிட்டு? மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்ன மறந்துடுங்க. யாரும் அது? யாரும் இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ சரோ, ஏன் அப்படி சடனா கட் பண்ணிட்டு? உங்க அப்பா அம்மா யாராவது வந்துட்டாங்களா? என்னங்க இங்க வாடி சொல்றேன். அப்படி என்ன குடிமொழி போற அவசரம்? அந்த பையன் சேகர் சேகர். அவன் நம்ம சரோஜாவுக்கு போன் பண்றான். அவனுக்கு நம்ம பொண்ணு பேர்ல காதலாம் இல்ல? காதல். பேசாம இருங்க. அவன் எதை சொன்னானா நீங்க என்ன கேட்டீங்களோ மறுபடியும் ஒரு தடவை சரியா கேளுங்க. மறுபடியும் கேக்குறேன். அவன் தான் கரெக்டா சுத்தமா விளக்கமா சொல்றான். உங்ககிட்ட அப்படி சொல்றான்? கள்ள தட்டி கையில கொடுக்காம நின்னுட்டு இருக்கீங்களா? இரு, அப்படி செய்யப்படாது. அவனு இரு, என்ன செய்யணும்னா, ஹலோ 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 சரோ, என்னங்க இது? நான் சொல்றது கேளுங்க. கொஞ்ச நேரம் நீ சரோஜா போல பேசிட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்க. அப்புறம் பாரு, அவன் தோலை உரிச்சு உப்பு தடவி விட்டுறான். அப்பா அவங்ககிட்ட என்னங்க பேச்சு? சும்மா ஏதாவது ஆகும் வளர்ந்துட்டு அவன் என்ன உலகம் தெரிஞ்சுக்க. ஹலோ அப்பா, இவ்வளவு நேரம் என்ன ஆயிட்டே சரு? உங்க அப்பாவும் அம்மாவும் புடிச்சு வச்ச பிள்ளையாரங்களாட்டம் உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டாங்களா? ஏதாவது சாக்கு சொல்லி அவங்களை அனுப்ப முடியல? இந்த கிழ ஜன்மங்களே இப்படித்தான். சரியான சமயத்துல சிவ பூஜையில கரடு மாதிரி புகுந்து தொல்லை கொடுப்பாங்க, சமயம் சந்தர்ப்பம் தெரியாம. கேட்டீங்களா கேட்டீங்களா? அவன் என்னென்ன சொல்றான் தெரியுமா? நம்ம கிழப்பனங்களா சிவ பூஜை கரடிங்களா? என்ன கிழவங்கிறான்? உங்களை சொன்னா தேவையில்லையே, என்னையும்ல சேர்த்துட்டு சொல்றான். அவன் நாக்கு அருந்துல. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாருங்க. என்னங்க, ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணுங்களா? உங்ககிட்ட சரோஜா கிட்ட. என்னங்க, என்ன எப்ப சந்திக்கிறதுன்னு கேக்குறானுங்க. என்னங்க, கேட்டீங்களா கேட்டீங்களா? எங்க சந்திக்கிறதுன்னு கேக்குறானுங்க. என்னங்க, ராத்திரி எங்க சந்திக்கிறதுன்னு கேக்குறானுங்க. 10 மணிக்கு தோட்டத்துக்கு வந்து சொல்லு. ஐயா நான் மாட்டேனுங்க. என்னங்க இது? இது முட்டாள இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறாங்க, சரோஜா கிட்ட பேசுறான். ராத்திரி 10 மணிக்கு தோட்டத்துல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னையோட உங்க அப்பா அம்மா பயம் நம்ம விட்டு தொலைஞ்சது. தேங்க்யூ. முக்கால் இன்னும் கொஞ்சம் முன்னே எடுத்து விடு, அவன் வர நேரமாச்சு. கொஞ்ச நேரம் வேஷத்துக்கு இது போதும். நீங்க போய் ஒளிஞ்சுக்குங்க. சரு, எத்தனை நாளா இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா?
இன்னைக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இல்லை இல்லை, இந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்த. சரு, இன்று முதல் நம் வாழ்க்கையில புதுமை பூத்து குலுங்க போகுது. புது வாழ்வு பொங்கி வழிய போகுது. சரு, என்ன சரு பதில் பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்க? சரு, இப்படி இல்லங்க, அடி எடுத்து வச்ச சுட்டு சாம்பல் ஆக்கி விடுவேன். நல்ல பையன், நாணயமானவன், நம்ம பொண்ணை ஆபத்துல இருந்து காப்பாத்தினவன் வீட்டுக்குள்ள சேர்த்தா எத்தனை நாள் நடத்துற இந்த தகுதத்தம்? இது தகுதத்தம் இல்லைங்க, வாழ்க்கை ஒப்பந்தம். இன்னைக்கு ஏற்பட்டதல்ல, இன்னைக்கோ ஏற்பட்டது. நல்லா இருக்கான் நியாயம், புடவையில இருக்கான் சாயம். எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு ரொம்ப நாளா நடத்துறீங்களா இந்த நாடகம்? இல்ல, உங்க கண்ணுல மண்ணை தூவல. உங்க குருட்டுத்தனத்தை போக்கத்தான் நான் முயற்சி செய்தேன். கல்யாணம்னா வெறும் பொம்மலாட்டம் இல்லை. உங்க இஷ்டம் போல அதை ரத்து செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு உணர்த்தவே நான் ஆசைப்பட்டேன். கல்யாணமா? ஆமா, சரோஜாவுக்கும் எனக்கும் எப்பவோ கல்யாணம் நடந்தது. ஏய், யாரு நீ? உண்மை சொல்லு. யாரு நீ? சுட்டு விடுவேன் சொல்லு. ராஜசேகர், உங்க மருமகன். நீயா? அட வெக்கம் கட்டவனே, இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்த குப்பை எங்க கோவரங்க? நீயா எமான பார்த்து ஆசைப்படுறது? மடப்பையில நீயா எங்களுக்கு மருமக? அந்த பந்தமும் சம்பந்தம் என்னைக்கே விட்டு தெளிச்சுட்டோம். இன்னும் என்ன இருக்கு இந்த வீட்டுக்கு வந்த? உண்மையை மறைச்சு மாயம் பண்ணி என் பொண்ணை கடத்திட்டு போலாம் வந்தியா? மூடு வாய, நட வெளிய. உயிர் மேல ஆசை ஓடி போடி, இல்லன்னா சுட்டு விடுவேன். நீங்க சுட்டாலும் சரி, கொன்றாலும் சரி, எங்களை மாத்திரம் பிரிக்க முடியாது. நீங்க மறுத்தாலும் நாங்க கணவன் மனைவிதான். இது பவித்திரமான பந்தம். இந்த பந்தத்தை யாராலும் துடிக்க முடியாது. பந்தமா பந்தம்? அந்த பந்தம் என்னைக்கோ தீர்ந்து போச்சு. இத பார், மருமகன்ற பந்தம் ஏதாவது மிச்சம் இருந்தா அதுவும் இன்னையோட தீர்ந்து போச்சு. போ வெளியே. போக முடியாது. முடியாதா? போறியா இல்லையா? பாவி, உன்னை துப்பாக்கியால சுட்டாலும் நீ சாகலையே. இனிமே எமன் கூட உன்கிட்ட நெருங்க மாட்டான். குறுக்கா, இவனை வெளியே வரட்டு. தேவையில்லை, நானே போறேன். போ வெளியே, சீக்கிரம் போ. குறுக்கா, இவன் மறுபடியும் உள்ள விடாத, ஜாகிரதை. கவர்தார். திருட்டு பையன். என்ன பாரு, ஏன் அப்படி சத்தம் போடுற? யாரவ? அதாம்மா, அவன் தான் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவானே, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். அவன் நம்ம சரோஜாவை நம்ம பர்மிஷன் இல்லாமல காதலிக்கிறான். காதல். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதே வியாதிதான். கேளுங்க, சீக்கிரம் வைகுண்டம் பிள்ளையோட சம்பந்தத்தை நிச்சயம் செஞ்சு முகூர்த்தம் வச்சுக்கினா தான் நல்லது. இல்ல நம்ம பொண்ணு நம்மகிட்ட நிலைக்க மாட்டான். இன்னுமா காலம் கடத்துவேன்? உடனே முகூர்த்தத்தை வச்சு சொல்ல மாட்டேன்.